இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கம்ஃபர்டபுளா பாஜக வந்துருவாங்க போல இருக்கு இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை பார்க்கும்போது. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். இது பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா எதிர்கட்சிகளே இல்லைன்ற பொழுது மோடிக்கு ஓட்டு போட வேண்டாம்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தது யாருக்கு போடலான்னு பார்ப்பாங்க. யாருமே இல்லைன்னா திருப்பி மோடிக்கே போடுவாங்க. மோடி வேண்டாம்னு நினைக்கிறவங்க கூட வேற வழி இல்லாம மோடிக்கு போடுற அளவுக்கு தள்ளப்படார்கள். அவர் 400ன்னு சொன்னார். அப்ப எல்லாரும் வேடிக்கை சொன்னாங்க, 400 எப்படிங்க வரும்னு. தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு 400ன்னு சொல்லியிருந்தார். 400ங்கிறது ஒரு வார் கிரை. ஆனா 400 வருமானா 3 சின்னவரையும் இருக்கு. ஒருவேளை அங்க வந்து சந்திரபாபு நாயுடு ஆட்சி அமைத்தால் பாஜக கொஞ்சம் அவர் கைப்பிடிப்பு வச்சுப்பாங்களோ. இந்த வாட்டி சந்திரபாபு நாயுடு பாஜக அடங்கி நடப்பார். ஏன்னா எதிர்த்து போனது என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டார். பாஜக வந்து மேற்கு வங்காளத்தில் அந்த அளவுக்கு வளர்றாங்களா என்ன? பாஜக மேற்கு வங்காளத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி வளர்றாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி? அது என்னன்னா, அண்ணாமலை பொறுப்பை கொடுத்து நீங்க மாத்துங்கன்னா குண்டோட கைலாசம் எல்லாத்தையும் மாத்திட்டு புது நிர்வாகிகளை போட்டு சூப்பரா கொண்டு போவார்னா 26ல ஆட்சி அமைப்பாரோ இல்லையோ ஒரு 70 எம்எல்ஏ வச்சு எதிர்கட்சியா வரதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. திமுகவோட வெற்றிங்கிறது முதல்ல இருந்தே எல்லாரும் பேசிட்டு வந்தாங்க. நம்ம நினைச்சோம் 30, 32 வரும், 35, 36 வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ திமுக மேல எந்த கோபமும் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுது. ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, ஸ்டாலினோட ஆட்சி நல்லா பண்றாரு. இவங்க சொல்ற ஊழல் அது எதுவும் எடுப்படல. பிளஸ் கூட்டணி பலம் கூட்டணி அமைக்கிறதுல ஸ்டாலின் அவங்க அப்பாவையும் மிஞ்சிட்டார். அதிமுகவால் இனிமே பாஜக எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்ல. லாபமும் இல்ல, நஷ்டமும் இல்ல. 3 தள்ளப்பட்டாங்கன்னா இனிமே கூட்டணிங்கிற பேச்சு கிடையாது. ஆனா திமுக கொஞ்சம் சாஃப்டா போச்சுன்னா சபாநாயகர் பதவியை திமுக கொடுக்கும் ஸ்டாலின் தயாரா இருக்கு. மோடிக்கு ஸ்டாலின் மேல கோபமே கிடையாது. இந்த வாட்டி ஸ்டாலின் இந்தி கூட்டணிக்கு போகாததுக்கு காரணமே பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டார், சார் டோன்ட் கம், இந்தி கூட்டணி வரப்போறது இல்லை, அடுத்தது பிரைம் மினிஸ்டர் மோடி தான். மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு பாலமா இருக்க போறது பிரசாந்த் கிஷோர்னா அது மிக இல்லை. தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் இதை பற்றி தான் நாம பேச போகிறோம். இந்தியா முழுக்க இதான் பேசுபொருளாக இருந்திருக்கு. குறிப்பாக எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்களும் சரி, கருத்து கணிப்பு எடுப்பவர்களும் சரி, பிஜேபி தான் 3வது முறையாக ஆட்சி அமைக்கும், மோடி தான் 3வது பிரதமர்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 350 362 வரைக்கும் பிஜேபிக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. என்ன சரி கம்ஃபர்டபுளா பாஜக வந்துருவாங்க போல இருக்கு இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை பார்க்கும்போது. உங்களுடைய அப்சர்வேஷன் என்னவா இருக்கு? தேர்தல் முடிஞ்ச நாளன்றைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பிரகாரமே கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கு. ஐபி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு. ஐபி தனியாக செயல்பட்டு தேர்தலில் ஒரு தொகுதியும் நல்லா கண்காணித்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் எவ்ரி இயர். இட்ஸ் மேண்டேட்ரி. அந்த ரிப்போர்ட் ஹோம் மினிஸ்ட்ரி வழியாக பிஎம் ஆஃபீஸ் போகும். கிட்டத்தட்ட அந்த ரிப்போர்ட்டும் எக்ஸிட் போலும் ஒத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். இது பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா எதிர்கட்சிகளே இல்லைன்ற பொழுது இப்போ மோடிக்கு ஓட்டு போட வேண்டாம்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தது யாருக்கு போடலான்னு பார்ப்பாங்க. யாருமே இல்லைன்னா திருப்பி மோடிக்கே போடுவாங்க. ஸோ வெளியில் போயிட்டு உள்ளே வர மாதிரி, உள்ளே வெளியே மாதிரி மோடி வேண்டாம்னு நினைக்கிறவங்க கூட வேறு வழி இல்லாமல் மோடிக்கு போடுற அளவுக்கு தள்ளப்படார்கள். அது என்ன காரணம், எதிர்கட்சி ஒற்றுமை இல்லை, பிரதமர் யாருன்னு சொல்லலை, ஒரு ஒரு தீர்மானம் இல்லாத ஒரு ஜனங்களுக்கு அவங்க மேல் நம்பிக்கை ஏற்படலை. இன்னும் இவங்க ஆளுவார்கள். மோடி மேல் என்னதான் குற்றச்சாட்டு வச்சாலும் இந்த 10 வருஷத்துல எந்த ஊழலும் இல்லை. ரஃபேல்னாங்க, அதுவும் சுப்ரீம் கோர்ட் நோன்னு சொல்லிடுச்சு. வேறு மோடி மேலே என்னவோ குற்றச்சாட்டு, சர்வாதிகாரி அதுக்கு இது எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு எதுவுமே ஊழலோ துஷ்பிரயோகமோ அதிகார துஷ்பிரயோகமோ எதுவுமே இல்லை. அவர் பாட்டு கவர்மெண்ட் ரன் மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. ஏதோ ஓரளவுக்கு நல்ல எக்கானமி 8.2 ஜிடிபி வந்திருக்கு. இது உலக வல்லரசில் இந்தியா 2வது நாடு 3வது நாடு வந்திருக்க லெவல் இருக்குது. இதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு பிஜேபியும் தவறிடுத்து, பிஜேபி அரசாங்கமும் தவறிடுத்து, கட்சியும் தவறிட்டு. ஊழல் இல்லைன்னு சொல்றீங்க. சிஏஜி அறிக்கை, நெடுஞ்சாலை துறையில் எவ்வளவு பெரிய ஊழல்களெல்லாம் சிஏஜி அறிக்கை 2G வந்தது. 2G இப்போ நிரூபணப்பட்ட சுப்ரீம் ஹைகோர்ட் தள்ளி விட்டது இல்லையா? சிஏஜி அறிக்கையை வச்சு மட்டுமே ஒரு அரசாங்கத்தை எடை போட முடியாதுங்கிறதுக்கு நமக்கு உதாரணம் 2G சொல்லி தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது, இல்லைன்னு சொல்ல. 2G என்னாச்சு, சைனி இல்லை தப்பு பண்ணலன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் நீங்கள் அப்பீல் போயிருக்கீங்க. சிஏஜி அறிக்கை மட்டுமே ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதற்கு பிறகு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சி தப்புன்னு ஆச்சுன்னா சிஏஜி அறிக்கை ஒரு சஜஷன். இப்போ ஊழல் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லாமா, தவறு இருக்கு சரியில்லை அப்படி பார்த்தீங்கன்னா
அக்கௌண்ட்ஸில் வந்து ஹெச்ஆர்என்சி எவ்ரி இயர் தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஹெச்ஆர்என்சியில் தப்பு தப்பாக அக்கௌண்ட்ஸ் இருக்குது, சரியில்லை சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா இப்போ வந்து மோடியோட கவர்மெண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான், எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ நம்பருங்கிறது தான் கணக்காக இருந்தது. அவர் 400ன்னு சொன்னார். அப்போ எல்லோரும் வேடிக்கை சொன்னாங்க, 400 எப்படிங்க வரும்னு. 400ங்கிறது ஒரு வார் க்ரை. இப்போ ஆர்மியில் வந்து ஒரு ஆர்மி ரெஜிமெண்ட்டுக்கும் ஒரு வார் க்ரை இருக்கும், அது சொல்லி கத்துவாங்க. தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு 400ன்னு சொல்லியிருந்தார். ஆனால் 400 வருமானா 3 சின்னவரியம் இருக்குது. என்டிஏக்கு வந்து பிஜேபி ஒரு 325 அப்படி வந்ததுன்னா 400 வரத்துக்கு, என்டிஏ 400 வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. 300லேருந்து 325க்குள்ளே பிஜேபி மட்டும் முடங்கி போச்சுன்னா 400 வாய்ப்பு இல்லை. ஹெவி லிஃப்டிங் இன்னும் செகண்ட் கேட்டகரி 325லேருந்து 340 வந்து ஒரு 20-30 என்டிஏ வந்தால் கூட அப்போது 400 வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. 380 360 வரும். பிஜேபி 340 350 வந்ததுன்னா 400 தொடர்றதுக்கு என்டிஏக்கு வாய்ப்பு உண்டு. என்டிஏக்கு பிஜேபி 340 வந்தாங்கன்னா, நான் 340 350 வந்ததுன்னா கூட்டணியோட சேர்ந்து 400 வரதுக்கு வாய்ப்பு. பிஜேபி 340 எடுத்தாதான் 400 வர முடியும். ஏன்னா என்டிஏ அது 50க்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னதான் கணக்கு போட்டால் 40-50க்கு மேலே பிஜேபி தவிர என்டிஏ கூட்டணி வரப்போகிறது இல்லை. ஸோ என்டிஏவே 400 வரணும்னா பிஜேபி 340 350 வந்தால் என்டிஏ 400 வரும். ஓகே, அந்த மோடி சொன்ன அந்த 400 ஃபிகரை டச் பண்ணணும்னா பிஜேபி குறைஞ்சி 340 350 வரணும். ஓகே சார். அது இப்போ 320 310 முடங்கி போச்சுன்னா கம்ஃபர்டபுளாக மெஜாரிட்டி வந்துடும். ஏன்னா வந்து மெஜாரிட்டி பஞ்சம் இருக்க போதில்லை. ஆனால் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி 2/3 மெஜாரிட்டி கான்ஸ்டியூஷன் திருத்தணும் அதை பண்ணுங்கிறதெல்லாம் நடக்க போகிறதில்லை. ஆனால் 5 வருட ஆண்டுகள் மோடியோட அரசாங்கம் தொடரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கவர்மெண்ட் இருக்கும். அதாவது சிம்பிள் மெஜாரிட்டி வந்துடும். குறிப்பாக ஒரு 300 தாண்டிடுவாங்களா? லாஸ்ட் கடந்த முறை போலவே 320 தாண்டறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, ஏன்னா என்னோட கணக்கு 320 to 340. ஏன்னா இந்தியா டுடே வந்து 306 வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க இந்தியா டுடே. மற்ற எல்லாருமே வந்து ஆவரேஜ் வந்து 350 கொடுத்துருந்தாங்க. இந்தியா டுடே மட்டும் தான் 306 கொடுத்துருங்க. அதனால தான் நான் கேட்குறேன் உங்ககிட்ட. இல்லை, அவங்க என்ன எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னு தெரியல. என்னோட டெல்லி தகவல்லாம் 320 டச் பண்ணுன்ற மாதிரி தான் இருக்குது, பிஜேபி மட்டும். ஓகே, என்டிஏ இல்லாமல். ஓகே சார். ஏன்னா இந்த வாட்டி கர்நாடகாவில் நிறைய காங்கிரஸுக்கு அடி வாங்க போகிறது. வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் அடி, ஆந்திராவில் காங்கிரஸ் அடி, தெலுங்கானாவில் காங்கிரஸ் அடி. ஸோ சவுத்துலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட 40-50 சீட் வருன்ற மாதிரி கணக்கு போடுறாங்க. சவுத்துலேயே 40-50 சீட் ரொம்ப அதிகமாக இருக்கே வருன்றாங்க. கர்நாடகாவில் 25 வருன்றாங்களே. ஏன்னா பிரஜ்வல் ரேவண்ணா இஷ்யூ இருக்கே சார். பிரஜ்வல் ரேவண்ணா பற்றி யாருமே கேர் பண்ணதா தெரியல. அதை பற்றி ஒன்றும் பெருசாக இஷ்யூ இருக்கிறது இல்லை. கர்நாடகா ரிசல்ட்ஸ்லாம் வருது பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு அங்கே ரொம்ப தோல்வி மாதிரி தான். ஒரு நார்த் இந்தியா சேனலும் வந்து கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி க்ளீன் ஸ்வீப்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, எனக்கு கிடைச்ச தகவல், ஐ ஸ்போக் டு டாப் டிஜிபி இன் கர்நாடகா. அவர் சொல்கிறாரு பிஜேபி தான் ஆட்டோமேட்டிக்காக வந்துட போகிறது. ஏன்னா காங்கிரஸ் பல தவறுகளை செய்திருக்கு. இந்த 2 வருட ஆட்சி வாட்டவர் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றலை, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றலை, ஏதோ ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டாங்க. ஏதோ பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அந்த மாதிரி அது கூட குழப்பம். ஸோ தேர்தல் வாக்குறுதிகள் அது இல்லாமல் கர்நாடகா மக்கள் க்ளீனாக இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்னா பிஜேபி, ஸ்டேட் கவர்மெண்ட்னா யாருக்குன்னா கொடுக்குறேன், காங்கிரஸ் கொடுக்குறேன், இவருக்கு கொடுக்குறேன், நம்ம தேவகவுடா கொடுக்குறேன், யாருக்குன்னா கொடுக்குறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பிஜேபி. அது எப்பவுமே தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அதிமுகவும் காங்கிரஸை போட்டி போடும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அதிமுக போடுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் காங்கிரஸ் தான் போடுவாங்க. ஸோ அவங்க கர்நாடகா மக்கள் அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எங்களுக்கு பிஜேபி சென்ட்ரலில் போனப்பா, ஸ்டேட்டில் யாரோன்னு இருந்துட்டு போட்டோம், காங்கிரஸ் இருந்துட்டு போட்டோம். அந்த மனநிலையில் இருக்கிறதுனாலையும் ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்கிறதாலையும் கர்நாடகாவில் பிஜேபி ஸ்வீப் பண்ண போகுது. ஓகே சார். அப்படியே ஆந்திரா வரலாம். ஆந்திராவில் வந்து சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடக்குது. யாருக்கு சார் வெற்றி வாய்ப்பு இருக்குது? டிடிபிக்கா இல்லை YSRCPக்கா? யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது? பாபு வந்துருவார், சந்திரபாபு நாயுடு வந்துருவார். ஓகே, சந்திரபாபு நாயுடு வந்து என்ன அங்கே பார்க்கும்போது நெக் டு நெக் தானே சார் சொல்கிறாங்க. நெக் டு நெக் தான். சந்திரபாபு நாயுடு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி வர முடியாது. சந்திரபாபு நாயுடு ப்ளஸ் பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும் தான் எனக்கு வந்த தகவல். ஓகே, சந்திரபாபு நாயுடு ப்ளஸ் என்டிஏ. பிஜேபி கொஞ்சம் இந்த வாட்டி வந்து நிறைய ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா சார் ஜெகன் மேல அவ்வளவு அதிருப்தி இருக்கு. ஜெகன் மேல அதிருப்தி வந்தாச்சு. ஏன்னா அவர் சிஸ்டரே அந்த ஊர் காங்கிரஸ்ல போட்டாங்க. காங்கிரஸ்ல போனதுக்கு இல்லாம ஜெகன் ஃபேமிலியில் ஜெகன் அம்மாவே ஜெகன் சப்போர்ட் பண்ணல. ஜெகன் அம்மா, ஜெகன் சிஸ்டர், கவி யாருமே சப்போர்ட் பண்ணல. அப்படி இருக்கும்போது ஜெகனோட நடவடிக்கையும் பெருசாக அவர் ஒன்றும் பண்ணல. அமராவதியாக பண்ணுறேன், கேபிட்டல் பண்ணுறேன், எல்லாரும் ஒன்றும் பண்ணல. அவர் சாதனைன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லை. YSR லெகசியை ஃபாலோ பண்ணுறாரு. YSR லெகசியை ஃபாலோ YSR அந்த ஊரில் கடவுள் மாதிரி. NT ராமாராவுக்கு அடுத்தது ஆந்திராவில் கடவுளாக பார்க்கப்பட்ட ஒரு YSR. என்ன நான் பார்த்துருக்கேன். 6 அடி இருப்பார் அவர். அப்படி பார்த்த அவங்க ஃபேமிலி.
அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ பையனுக்கு ஓட்டு போட்டாங்க, வெறுத்து போயிட்டாங்க. ஸோ சந்திரபாபு நாயுடு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்த முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தான். இந்த வாட்டி அவர் பிஜேபிக்கு அடங்கி இருக்க போறாரு. ஓகே சார். அதாவது ஜெயில வச்சாங்க அவரு. அந்த இதெல்லாம் கொஞ்சம் சிம்பத்தி ஜெயிலில் வச்சது அவர். அவங்க ஆந்திரா மக்கள் சரி இந்த வாட்டி பாபு கொடுத்து பார்க்கலாம். கல்யாண் வாய்ஸ் வேற அங்க இருக்கு. வாய்ஸ் இருக்கு. பவன் கல்யாண் இது பவர்ஃபுல் ஃபோர்ஸ் வேற. சிரஞ்சீவியும் ஒதுக்கிட்டாரு. சிரஞ்சீவி காங்கிரஸ் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார், மந்திரியாக இருந்தார், யூனியன் மினிஸ்டராக இருந்தார். ஆமா. இப்போ தமிழ்நாட்டை தவிர சினிமா இம்பாக்ட் உள்ள ஒரே மாநிலம் ஆந்திரா தான். கேரளா கிடையாது. கேரளாவோ மற்ற கர்நாடகாவோ அந்த அளவுக்கு கிடையாது. கர்நாடகா ஓரளவுக்கு இருந்திருக்கு. ஆந்திரா மட்டும்தான் தமிழ்நாடு மாதிரி எல்லா சினிமா நடிகர்களும் அரசியல் இருப்பாங்க. அந்த ஃபேமிலியாக வரும் அப்படியே. என்டிஆர் ஃபேமிலி மாதிரி. என்டிஆர் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட ஒரே கான்டெம்பரரிஸ். எம்ஜிஆர் அண்ட் என்டிஆர். ஆனால் அங்கே சினிமா மோகம் ஆந்திராவில் ஜாஸ்தி. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்லாம் கூட சினிமாவில் ஜூனியர் என்டிஆர், சீனியர் என்டிஆர், ஜூனியர் சப் ஜூனியர் என்டிஆர்லாம் வருவாங்க. ஆந்திராவில் உங்களுக்கு இந்த வாட்டி சந்திரபாபு நாயுடு பிஜேபி கூட்டணி ஆட்சி அமையும். அவருக்கு மெஜாரிட்டி வராமல் போனாலும் கொஞ்சம் அப்படி மைனர் இதாக வச்சு பண்ணிவிடுவாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சியும் தெலுங்கு தேசமும் ஸ்வீப் பண்ணும். ஓகே சார். ஒருவேளை அங்கே வந்து சந்திரபாபு நாயுடு ஆட்சி அமைத்தால் பாஜக கொஞ்சம் அவர் கைப்பிடிப்பு வச்சுப்பாங்களோ? இந்த வாட்டி சந்திரபாபு நாயுடு பாஜகவுக்கு அடங்கி நடப்பார். ஏன்னா எதிர்த்து போனது என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டார். 5 வருஷம் பதவி இல்லாமல் உட்காந்துட்டார். அதனால் இனிமேல் சந்திரபாபு நாயுடு திருந்திட்டார். பாஜகவோட அனுசரணையாக போவார். பாஜக சொன்ன பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி இருப்பார். அவரால் வந்து பாஜக எந்த பிரச்சனையும் வர மாதிரி பார்த்துக்கோ. ஓகே சார். ஒடிசா எப்படி சார் இருக்கு? மறுபடியும் வந்து நவீன் பட்நாயக் முதல்வர் ஆவாரா? ஏன்னா அவர் தான் முதல்வர் ஆவார்னு எல்லா சர்வேயும் சொல்லுது. பாஜகவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கா? அதாவது எம்பி எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். சட்டசபை தேர்தலில் நவீன் பட்நாயக்கு அசைக்க முடியாது. அவர் தான் முதல்வர். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் முதல்வர். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. பாண்டியன் என்ன ஃபேக்டர் வச்சா கூட, நீங்கள் என்னதான் சொன்னால் கூட, நவீன் பட்நாயக் இருக்கிற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். அது எழுதப்படாத உண்மை. அது எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு ஜேர்னலிஸ்டாக சொல்கிறாங்க. அவருக்கு ஜனங்க அப்படியே போட்டு போயிட்டே நீங்கள் என்ன சொன்னாலும் கேர் பண்ணுறதில்ல. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் மட்டும் நான் கர்நாடகாவில் சொன்ன மாதிரி மோடிக்கு வாக்கு போடலாம். ஏன்னா மோடி அங்கே நவீன் பட்நாயக் ஸ்டேட்னா சரி சென்ட்ரலில் மோடி இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வாக்கு போட்டாங்கன்னா ஒரிசாவில் இந்த வாட்டி கணிசமான சீட்டு வந்து பிஜேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்பி சீட்ஸ் முன்னாடி முன்பு இருந்த விட அதிகமான சீட்ஸ் எம்பி சீட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா மோடி பிரச்சாரம் ஒரிசாவில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. மோடி அமித்ஷா பிரச்சாரம் பிரமாதமாக இருந்திருக்கு. ஸோ பிரேக் உடச்சி ஒரு சைசபிள் போர்ஷன் ஆஃப் எம்பியை இந்த வாட்டி பாரதிய ஜனதாவுக்கு வாய்ப்பு உண்டு. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நவீன் பட்நாயக் தான். அது எந்த மாற்றமும் கிடையாது. பிஜு ஜனதா தளம் தான். ஸோ ஒரிசாவில் பாஜகவுக்கு எம்பிகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே சார். அப்படியே வெஸ்ட் பெங்கால் போகலாம். என்ன சார், மம்தாவுக்கும் பாஜகவுக்கும் தான் ஒரு மிக கடுமையான போட்டின்னு சொல்கிறாங்க. என்ன சார், அந்த அளவுக்கு ஒரு நெக் டு நெக் ஃபைட் இருக்கா என்ன வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும்? வெஸ்ட் பெங்காலில் 40 வருடம் கிட்டத்தட்ட ஆண்ட கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி எங்கே இருக்குன்னே தெரியல, கரைஞ்சி போச்சு. காங்கிரஸையே காங்கிரஸாலே எதிர்க்க முடியாத மார்க்சிஸ்ட் கட்சியை எதிர்த்தவர் மம்தா பானர்ஜி. இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சிகிட்ட எதிர்க்க முடியாமல் போயிட்டாங்க. 22 சீட் பிஜேபிக்கு, 20 சீட் மம்தாக்கு வந்ததுன்னா அடுத்த சட்டசபை தேர்தலில் மம்தா கட்சி தோல்வி அடையும். ஏன்னா இது வரைக்கும் கொடுத்தே அதிகம். பாஜக வந்து மேற்கு வங்காளத்தில் அந்த அளவுக்கு வளர்றாங்களா என்ன? பாஜக மேற்கு வங்காளத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி வளர்றாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி? அது என்னன்னா, மேற்கு வங்காளத்தில் பேட்ரியட் ஜாஸ்தி. அங்கே நேதாஜியோட ஊர், ராமகிருஷ்ணனோட ஊர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், பகவான் ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் அவங்கெல்லாம் ஒரு வசித்த ஒரு இடம், புண்ணிய பூமி. காளி கோயில், ராமகிருஷ்ண ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. சென்டிமெண்ட்டாக மோடி அப்படியே கவர் பண்ணுறாரு அவங்கள. இப்போது இத்தனை நாளாக வெஸ்ட் பெங்காலில் வந்து ஜோதி பாசு தான் கடவுளாக மதிக்கப்பட்டார். அவர் இருந்த வரைக்கும் அவர் தான் சீஃப் மினிஸ்டர். அப்புறம் புத்தே பச்சாட்டியா கொண்டாந்தாரு, வேலைக்கு ஆகலை. ஜோதி பாசு என்ன பண்ணார், எப்படி ப்ராப்ளம் ஆனார்னா லேண்டெல்லாம் பிரித்து கொடுத்தாரு ஜனங்களுக்கு. ஆமாம், எல்லாம் அடி போகிறவனுக்குலாம் லேண்டு, எல்லாருக்கும் லேண்டு போட்டு ஃபார்ம் பண்ணு, எல்லாரும் விவசாயம் பண்ணி நல்லா செழிச்சாங்க. ஸோ ஜோதி பாசு கடவுளாக நினச்சாங்க. இலவச லேண்டு வருது, மின்சாரம் கொடுக்குறீங்க, உழவர் தொழில், விவசாயம் வளருது, நான் சம்பாதிக்கிறேன். அந்த காலத்துலேயும் 50,000 சம்பாதிச்சாங்க விவசாயிகள்லாம். அதோட சக்ஸஸ் ஜோதி பாசோட வெற்றி காரணம். இண்டிவிஜுவலாக இருந்தாங்க. விவசாயிகளுக்கு தனி நிலங்களை பிரித்து கொடுத்தாரு. கவர்மெண்ட் நிலம் எவனாலும் வேலை கொடு அப்படின்ட்டார். அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாமல் மம்தா போனதுனால தான் மம்தாவுக்கு வந்து அது
அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்தது. பிஜேபி அந்த ரூட்டில் போகாமல், பிஜேபி என்றைக்கும் இலவசம்லாம் போகாது, பிஜேபி சைக்கலாஜிக்கலாக அடிக்கும். ஓகே. மம்தா பானர்ஜி வந்து பாருங்கள், இந்துக்களுக்கு எதுவும் பண்ணல. மம்தா பானர்ஜி மைனாரிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலில் வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈஸ்ட் பெங்கால் பங்களாதேஷில் வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பங்களாதேஷ் அகதிகளுக்கு இடம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி சிஐஏ வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப பிரமாதமாக ஈடுபட்டுருக்கு. ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனை. பங்களாதேஷ் ப்ராப்ளம். உள்ளே வராங்க, எல்லாரும் வர விடாமல் தடுக்கணும் தான் பிளான். கதை திறந்து விட்டீங்க, இந்திரா காந்தி திறந்து விட்டது, எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. அசாம் கண பரிஷத் ஆரம்பித்ததுக்கு காரணமே இன்ட்ரூடர்ஸ் தான், பெங்கால் இன்ட்ரூடர்ஸ் தான். அசாம் கண பரிஷத் இந்த கட்சி அசாமில் ஆரம்பிச்சது காரணமே நார்த் ஈஸ்ட்ல பிரச்சனையாக இருக்குது. நார்த் ஈஸ்டில் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி மோடியோட சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் டெக்னிக்கலாக போட்டு பண்ணி அப்படியே வெஸ்ட் பெங்காலை வந்து இந்தியாவோட வெஸ்ட் பெங்கால் ஒரு தீவாக இருந்து இத்தனாலும். மார்க்சிஸ்ட் ஆடும்போது சரி, மம்தா ஆடும்போது சரி, இந்தியாவோட ஒட்டில் தனியாக ஒரு ஐலண்டு மாதிரி இருந்தது. இப்போ அது இணைக்கான வேலையை மோடி ஆரம்பிச்சிட்டார், இணைச்சிட்டார். ஓகே சார், இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்லாம் பார்க்கும்போது மோடி தான் 3வது முறை பிரதமர் நமக்கு தெரிய வருது. இப்போ வந்து கடந்த முறை ஆட்சியில் இருக்கும்போது 370 அப்ரியேஷன், அதே போல் ராமர் கோவிலெல்லாம் கட்டினாங்க. இந்த முறை என்ன சார் அஜெண்டா? யூனிஃபார்ம் சிவில் கோட் பில்லை கொண்டு வந்துருவாங்களா? என்ன அஜெண்டாவாக இருக்கும் இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும்? இந்த ஆண்டுகளில் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது? இல்லை, இது வரைக்கும் பாரதிய ஜனதாவோட தேர்தல் வாக்குறுதி எல்லாம் ஓரளவுக்கு நிறைவேற்றிட்டார். முக்கால்வாசி நிறைவேற்றான்னு சொல்ல முடியும். ராம ஜென்மபூமி இஸ் எக்ஸாம்பிள். அது அமைதியான முறையில் அவர் சாத்வீகமாக கொண்டு போகணும்னு பார்க்குறாரு. அவர் நடிச்சிருந்தானா 2014 ராம ஜென்மபூமி கட்டியிருக்க முடியும், ஈஸியாக பண்ணியிருக்கலாம் அந்த பீரியடில். பட் ஒரு டைம் கொடுத்து யார் மனதையும் புண்படுத்தாமல் ஸ்மூத்தாக கொண்டு, இப்படி காஷ்மீர் யாராவது நினச்சி பார்த்துருப்பாங்களா? 370 அப்படி இந்த மாதிரி ஒரு அமைதி பூங்காவாக இருக்குது. தேர்தலில் வந்து ஜனங்க வாக்கு போடுறாங்க. இனிமேல் 370 யார் நினைச்சாலும் கொண்டு வர முடியாது. அந்த ஜனங்க காஷ்மீர் ஜனங்க அடித்து விரட்டுவாங்க. எனக்கு நிம்மதி வேணும், அமைதி வேணுன்றாங்க அவங்க காஷ்மீரில். நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பழப்பு டூரிசம் வருது. ஏன்னா காஷ்மீர் அங்கே வந்து இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரிலாம் கிடையாது, டூரிசம் தான் மெயின். ஸ்ரீலங்கா மாதிரி டூரிஸ்ட் 30 வருஷமாக அங்கே போகாதனால அடிபட்டு போச்சு அங்கே எக்கானமியே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டூரிஸ்ட் போனால் அவங்களுக்கு பூ வியாபாரம், படகு சவாரி, சாப்பாடு, உணவகங்கள் இதெல்லாம் பெருக ஆரம்பிச்சிருது. ஸோ அவன் ஹாப்பி ஆகிட்டான். இத்தனை நாளாக துப்பாக்கி உண்டு சத்தம், குழந்தைங்க பள்ளிக்கூடம் போக முடியல, குழந்தைகள் பள்ளிக்கூடம் அனுப்புகிறான். என்னதான் இருந்தாலும் ஒரு அப்பா அம்மாவுக்கு நம்ம குழந்தை படித்து முன்னுக்கு வரணும்னு இருக்குமே தவிர, நம்ம குழந்தை போய் சண்டை போட்டு இராணுவத்தில் போய் இராணுவத்துக்கு எதிராக கல் அடிக்கணும் அப்படின்னு இருக்க போகிறதில்ல. அது எந்த மதமாக இருக்கட்டும், எந்த மதமாக இருந்தாலும் தப்பாடு. எல்லா மத பெற்றோர்களும் குழந்தைங்க நல்லா இருக்குன்னு விரும்புவாங்க. இப்போ காஷ்மீரில் பெற்றோர்கள் அமைதியாக இருக்கும். எங்ககிட்ட வந்து உத்தரவு பண்ணாதீங்க, பிஜேபி தான் நான் ஓட்டு போட போகிறோம். பிஜேபி இந்த வாட்டி காஷ்மீரில் அப்படி ஒரு பிஜேபி கூட்டணி, பிஜேபி டேரக்டர் போட்டி போடல, பிஜேபியோட செல்வாக்கு என்னங்கிறத காஷ்மீரில் காட்ட போகிறாங்க. அது இல்லாமல் முத்தலாக் வந்து காஷ்மீரில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இஸ்லாமிய மக்கள் பெருமளவு அங்கே இருக்காங்க. இஸ்லாமிய சகோதரிகள்லாம் மோடிக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்காங்க. இது மாதிரி ஒரு அவங்கள ஒரு கஷ்டமான இடத்துலேருந்து காப்பாற்றி விட்டார். அந்த ஒரு வாக்கு வருது. ஸோ காஷ்மீரில் இத்தனை நாளாக ஒரு குடும்பமே ஆனது. ஷேக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா, ஒமர் அப்துல்லா, முஃப்தி முகமது சயீது, இவங்களே ஆண்டு ஒரு குடும்ப ஆட்சியாக 60 ஆண்டுகள் ஃபருக் அப்துல்லா ஃபேமிலி இருந்தது. அவங்க எல்லாம் ஓரம் கட்டப்பட்டாங்க. உண்மையான ஜனநாயகம் இனிமேல் தான் காஷ்மீரில் வரப்போகுது. காஷ்மீர் அகண்ட இந்த எலெக்ஷனுடைய பாஜக அஜெண்டா என்ன? முதல்ல காஷ்மீர்லேருந்து காஷ்மீரை விட்டு பிரிஞ்சு போன பாகிஸ்தானில் இருக்க காஷ்மீரை எடுத்துகிட்டு வரும். பிஓகே இன்னைக்கு நேற்று மந்திரி சொல்லிட்டார், பிஓகே எங்கள் நாடு இல்லைன்னு பாகிஸ்தான் மந்திரி சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்பார் மோடி. அவர் வகையிலையும் அது மோடியோட டெக்னிக். இதெல்லாம் மோடி என்ன பண்றாரு, மோடி மேஜிக் மாதிரி பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீர் எங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு ஒரு பாகிஸ்தான் மந்திரி சொன்னான்னா என்ன அர்த்தம் நீங்களே புரிஞ்சுக்கங்க. அவன் சொல்றான் விட்டு கொடுத்துட்டான், எங்க நாடு இல்லைப்பான்ட்டான். அப்படியே மோடி எடுத்து பாராது. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இந்தியாவிலேருந்து போன காஷ்மீரிகள் திருப்பி இந்தியாவுக்குள்ளே வர்றது தப்பு இல்லை. ஏன்னா நம்ம நாட்டு மக்கள் தான். அங்கே இருக்கிறவங்களாம் 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி போன இந்தியர்கள் தான் பாகிஸ்தான்ற பாஸ்போர்ட்டில் இருக்காங்க, தப்பு இல்லை, இந்தியாவோட இணைச்சிக்கலாம். ஆனால் குடியேறிகள் பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டு இலங்கையில் பண்ண மாதிரி நாளைக்கு காஷ்மீரில் ஒன்றா சேர்ந்த என்ன பண்ண சொல்லிட்டு மற்ற பஞ்சாபிகளையும் முல்தானியும் குடியேற்றிருக்காங்க. கொண்டாது பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீர் பிஓகேல அவங்கள மட்டும் அஜித் தவால் ஒரு பிளான் கொடுத்துருக்காரு மோடிகிட்ட. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளான். என்ன பிளான்னா காஷ்மீர் அப்படியே இணைச்சிக்கிறது, காஷ்மீர் முழுதாயிடும். ஸ்க்ரீன் பண்ணி நம்ம காஷ்மீர் மக்களை உள்ளே சேர்த்துக்கிறது. எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் பார்க்கக்கூடாது, எடுத்துக்கணும்.
பாகிஸ்தானில் குடியமர்த்தப்பட்ட ஒரிஜினல் ஆதி பாகிஸ்தானிகள், நாட் காஷ்மீர் இல்லாதவர்கள் வெளியேற்றப்படும். பட்டு காஷ்மீர் நினைச்சிட்டு அகண்ட பாரதம் நீங்க சொன்னீங்க பாருங்க, இதுதான் அகண்ட பாரதம். அகண்ட பாரதம் ஆப்கானிஸ்தானியோ பங்களாதேஷியோ ஸ்ரீலங்கா காஷ்மீரா, அகண்ட காஷ்மீர் தான் அகண்ட பாரதத்தோட முதல் ஸ்டெப்பா இருக்கும். அது வந்ததுன்னா மோடி வில் நாட் ஒன்லி மேட் ஹிஸ்டரி, he will also made ஜாகிரபி மாத்துவார். இந்திரா காந்தி மாதிரியா? இந்திரா காந்தி எப்படி பண்ணா அதே மாதிரி பண்ணுவார். அவரோட பிளான் இந்த 5 வருட ஆட்சிக்குள்ள. ஏன்னா அங்க இருக்கிற மக்களும் இந்தியாவோட சேரணும் துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி எப்படா இந்தியா மோடி வந்து நம்ம கொண்டு போவாரு, கிருஷ்ணன் தூக்கி அப்படி கை நீட்டி கொண்டு கூட்டு போன்ற மாதிரி மோடி வந்து கொண்டு போன்னு எங்களுக்கு சேர்த்துக்காங்க அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அவங்களே நீங்க ஒரு சிக்னல் காமிச்சு அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது வந்து இப்போ வந்து ஒரு தீவிரவாத நாடெல்லாம் போய் ஒரு அப்பாவி நாடாகிடுது. இப்போ அதோட எக்கானமியும் டவுன் ஆகி போச்சு. பலூச்சிஸ்தான்லேயும் தனிநாடு கேட்டு போராட்டம் பண்ணுறாங்க. நார்த் வெஸ்ட் ஃப்ரண்ட்லேயும் ஆரம்பிச்சாச்சு. அது நான் இப்போ இவர் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டாருன்னா அமெரிக்காவில் பாகிஸ்தான் நாளாக உடையும். ஸோ நமக்கு தலைவலி கம்மியாகிடும் அந்த பக்கம். ஓகே சார், அப்படியே தமிழ்நாடை நோக்கி வரலாம் சார். குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் பாஜகவை சேர்ந்த பலரும் மத்திய அமைச்சர் கனவுல இருக்காங்க, அது உங்களுக்கும் தெரியும். ஸோ வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட்டை பார்க்கும்போது 1லேருந்து ஒரு 3 இடம் தான் வரைக்கும் பாஜக கொடுத்துருக்காங்க. டிஎம்கே கூட்டணிக்கு 36 to 39 க்ளீன் ஸ்வீப் பண்ணவும் வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு இதையும் வந்து பெரும்பான்மையான சர்வேக்கள் நமக்கு சொல்லுது. தமிழ்நாட்டில் இருந்து பாஜகவின் சார்பாக யாராவது ஜெயித்தால் மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் முருகன் அவர்களே ராஜ்யசபா எம்பியா இருக்காரு, மறுபடியும் அவரை அமைச்சராக ரீடைன் பண்ணுவாங்களா பாஜக? திமுகவோட வெற்றிங்கிறது முதல்லேருந்தே எல்லாரும் பேசிட்டு வந்தாங்க. நம்ம நினச்சோம் 30-32 வரும், 35-36 வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ திமுக மேலே எந்த கோபமும் இல்லைன்னு ப்ரூவ் ஆகிடுது. ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, ஸ்டாலினோட ஆட்சி நல்லா பண்ணுறாரு, இவங்க சொல்கிற ஊழல் அது எதுவும் எடுப்படல. ப்ளஸ் கூட்டணி பலம் கூட்டணி அமைக்கிறதுல ஸ்டாலின் வந்து அவங்க அப்பாவையும் மிஞ்சிட்டார். அவ்வளோ கிளவராக. ஏன்னா காங்கிரஸுக்கு 10 சீட் கொடுக்கும்போது எல்லாம் எதிர்த்தாங்க கட்சியில், எனக்கு தெரியும் விடுங்க அப்படின்றாங்க. ஸ்டாலினோட கால்குலேஷன் கரெக்ட் ஆச்சு. 35 வந்ததுன்னா அடுத்த முதலமைச்சர் அவர் தான், ஒன்றும் தொட்டுக்க முடியாது, எந்த கட்சியும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்து வருதுங்கிறது காட்டணும். அதிமுகவோட அதிகமான சீட் வரப்போகுது. நம்பரை பற்றி நமக்கு தெரியாது, ஏன்னா நம்பருக்கு மாறலாம். எக்ஸிட் போல கரெக்டாக அப்படியே ஒரு மாதிரி சொல்ல முடியாது. பர்சன்டேஜ் ஓட்டும் நம்பர் ஆஃப் சீட்ஸும் அதிமுகவோட அதிகமாக வந்ததுன்னா 2வது இடத்த பாரதிய ஜனதா கட்சி. இப்போ 0ல் இருக்குது, 1 வந்தால் கூட அதிகம். நீங்கள் கேட்கலாம் 2 பேர் வந்தாங்கன்னு எப்படிங்க மந்திரி சபை இடம் கொடுக்க முடியும்னு. இப்போ இவங்க சொல்கிற எக்ஸிட் போல் நமக்கு தெரியாது. எக்ஸிட் போல் கால்குலேஷன் பிரகாரம் அண்ணாமலையும் இன்னும் 2 பேர் வரலான்ற வாய்ப்பு இருக்குன்றாங்க. அவங்க வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறவங்கள மந்திரி சபை கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா பொன்னார் கண்டிப்பாக அமைச்சராக அவர் ஜெயிச்சார்னா அவர் சந்தேகம் பண்ணுறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் ஜெயிச்சார்னா கண்டிப்பாக மந்திரி, அவங்க 3வது இடத்துக்கு வருவோன்றாங்க. அடுத்தது நயினார் நாகேந்திரன், அவர் எம்எல்ஏ பதவி விட்டு எம்பி பதவி போட்டி போடுறாரு, அவரும் ஜெயிச்சா மந்திரி ஆகிறதுக்கு வாய்ப்புன்றாங்க. இந்த மாதிரி ஒரு மந்திரி கனவுல ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இவங்க எல்லாரும் ஜெயிக்கலைன்னா அண்ணாமலை தூக்கி மந்திரியாக போடுவாங்களா? கஷ்டம். முருகன் நீ ராஜ்யசபா எம்பியில் இருக்கார், அவர் ஜெயிச்சாலும் நீலகிரியில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவருக்கு மந்திரி சபையில் இடம் உண்டு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மோடி சொன்னாரா பார்லிமெண்ட் தேர்தலில் தோற்று போனவங்களுக்கு ராஜ்யசபா சீட் கிடையாது. அப்போ மற்ற தொண்டர்கள் மனசு வருத்தப்படும். ஏன்னா அவர் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியா இருக்காரு, முருகன் இருக்காரு. மற்ற தோற்று போனவங்க அமைச்சர் கனவுல இருக்க மற்றவர்கள் லோக்சபா தேர்தலில் தோற்று போயிட்டு மோடிட்டு போய் ராஜ்யசபா கொடுத்து மந்திரியாக கொடுக்கணும்னா அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். லோக்சபா தேர்தலில் நானே என் மந்திரிகளை லோக்சபா தேர்தல் வழியாக வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது லோக்சபா தேர்தலில் தோற்று போனவங்களை ராஜ்யசபாவில் வச்சு நான் மந்திரி கொடுக்க தயாராக மோடி இண்டிகேட் பண்ணிட்டார். அமித்ஷாவும் சொல்லிட்டார். இப்போ நட்டாவோட பதவி காலம் முடியுது. நட்டா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் கொஞ்சம் அப்படி மேஜிக் பண்ணி அவரை சமாதானப்படுத்தி எல்லா காரியத்தை வச்சாங்க. நட்டா போய் தர்மேந்திர பிரதான் வந்தார்னா ஒன்றும் வேலை நடக்காது, ஸ்ட்ரிக்ட் மேன் அவர். ஸோ அந்தையும் நடக்காது. மோடி என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டில் ரெப்ரசன்டேஷன் வேணும். ஏன்னா இப்போ ஜெய்சங்கரே தொடர்வாரான்னு டவுட்டாக இருக்குது. ஹர்ஷ்வர்தன் ஷிங்லான்னு ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் மோடி அவரை கூப்பிட்டு பேசியிருக்காரு, அடுத்த ஃபாரின் மினிஸ்டர். ஏன்னா ஜெய்சங்கர் சொன்னாலும் எனக்கு போதுங்க அரசியல். ஜெய்சங்கர் ரிலக்டண்டாக தான் வந்தார், அவர் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு. அரசியல் ஆசையும் பெருசா இல்லையே சார், அரசியல் ஆசை இல்லை அவருக்கு. பொலிட்டிக்கலாகவும் அவர் எங்கேயும் பேசல, வேற பொலிட்டிக்கலாக வரமாட்டேன்னு மோடிட்ட அஷூரன்ஸ் வாங்கி தான் வந்திருக்காரு. ஏன்னா நீங்கள் பொலிட்டிக்கலாக பயன்படுத்தக்கூடாது, அரசியலில் பேச மாட்டேன், மேடையில் பேச மாட்டேன், கட்சி மீட்டிங்கில் கலந்துக்க மாட்டேன், கண்டிஷன் போட்டார் ஜெய்சங்கர். இந்த கண்டிஷன்லாம் மோடி ஒத்துண்டார். ஒத்துனதுக்கு அப்புறம் தான் அவர் அமைச்சரானார். அமைச்சரானப்போட அமைதியாக அவர் வேலையை பண்ணாத தவிர தமிழ்நாட்டில் ஏதாவது வந்து ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்காரா?
எங்கேயுமே ஆல் ஓவர் இந்தியா எங்கேயுமே யாரும் வேண்டிய எங்கேயும் பேசுறது கிடையாது. அவர் ஒரு பியூரோக்ராட். அந்த மாதிரி இப்போ எப்படி ஹர்தீப் புரியாது ஓரளவுக்கு அரசியல்வாதியாக மாறிட்டார். ஆமா, அவர் அரசியலில் சேர்ந்து அப்படியே மரிஜ் ஆயிட்டார். ஆனால் ஜெய்சங்கர் அப்படியே அமைதியாக இருந்து போதும் எனக்குன்னு லக்ஷ்மண் ரேகாவை தாண்டல அவரு. ஜெய்சங்கர் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா அந்த இடத்துக்கு ஹர்ஷ்வர்தன் ஷிங்லா கொண்டு வரதுக்கு ஒரு பிளான் இருக்கு. ஓகே, அவர் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரா? அவர் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்தவர். சரி, இப்போ G20 மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணார். இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய தூணா இருக்கார். மோடியோட இன்னர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளில் ஹர்ஷ்வர்தன் ஷிங்லா ஒருத்தர். நிர்மலா சீதாராமன் சொல்லிடுவாங்க, கண்டிப்பாக ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருப்பாங்க. அதில் எந்த மாற்றமே இல்லை. ராஜ்யசபாவில் இருக்கிறது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய சேதாரம். இப்போது ஜெய்சங்கரும் போனதுனால தமிழ்நாட்டோட எண்ணிக்கை அமைச்சரவையில் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு என்ன பண்ணான்னு பிளான் பண்ணும்போது எச் ராஜா இந்த வாட்டி பார்லிமெண்ட் சீட்டில் இடம் கொடுக்கல. ஆக்சுவலாக எச் ராஜா சவுத் மெட்ராஸில் போட்டி போடணுன்னு மோடியை விரும்பினார். மோடி சொன்னார், லெட் ராஜாஜி கண்டினியூ கண்டெஸ்ட் ஃப்ரம் சவுத் மெட்ராஸ். ஏன்னா அவர் நான் எலெக்ஷன்லேயே போட்டி போட மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரே சார். அது ஒரு கேஸ் இருக்கிறதுனால அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த கனிமொழி கேஸு அது ஹைகோர்ட் வந்து குவாஷ் பண்ண மாட்டேன் சொல்லிட்டாங்க. போய் சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்க. அது ஒரு சின்ன கேஸ் தான். அதனால இவரால் வேண்டான்ற மாதிரி பண்ணாராம். இப்போ அந்த கேஸ் முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சுன்னு யாரும் சொன்னாங்க, தெரியல. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ராஜாவை ராஜ்யசபா எம்பி ஆக்கி முருகனை பண்ண மாதிரி உள்ளே கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அவர் ராஜா இது வரைக்கும் எலெக்ஷனில் நிற்கல, அவர் தோத்து போயிட்டு வரல, தோத்து போயிருக்காரு. அது நம்ம சீனியர் லீடர் எம்எல்ஏ ஒரு இடத்துல தோத்து போயிருக்காரு சிவகங்கையில். இந்த வாட்டி போட்டி போடல. ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ எப்படி எல் கணேசன் ஒரு வாய்ப்பு கொடுத்து கவர்னர் ஆக்கினாங்க, சிபி ராதாகிருஷ்ணன் வாய்ப்பு கொடுத்து கவர்னர் ஆக்கினாங்க, சண்முகநாதனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கவர்னர் ஆக்கினாங்க. எல்லாரும் 3 கவர்னர் பண்ணாங்க. தமிழிசை கவர்னர் ஆக்கினாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு. பொன்னார் மந்திரி ஆகிட்டார். ராஜாவுக்கு மட்டும்தான் எதுவுமே கொடுக்கல. அவரும் சீனியர். எல் கணேசன் பொன்னாரை விட ராஜா சீனியர் கட்சியில். அவர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர். அவருக்கு மோடி ஏதாவது பண்ணணும். அவர் ராஜா வந்து அமித்ஷாவோட இதயத்தில் இடம் பெற்றவர். 2 பேருக்கிட்டையும் அமித்ஷா மோடி 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப க்ளோஸான ராஜா. ராஜா வந்து இன்னைக்கு ராஜாவோட பேச்செல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதை கமெண்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவர் கட்சிக்கு நல்லா வரக்காருன்னு சொல்லிட்டு அவரை ராஜ்யசபா வழியாக உள்ளே கொண்டு போய் மந்திரி ஆக்க ஒரு வாய்ப்பு உண்டு. கூட்டணியிலேருந்து ஜி.கே. வாசனுக்கும் யாருக்கா ஒருத்தருக்கு வாய்ப்பு உண்டு. என்டிஏ கூட்டணியில். ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒரு முருகன் இருப்பார், இவங்க நிர்மலா சீதாராமன் இருப்பார். ஜெய்சங்கருக்கு பதிலாக இவர் வந்துடுவார், ராஜா வந்துடுவார். ராஜா வந்தால் கேபினெட் பதவி கொடுக்கப்படும். ஏதாவது ஒரு ஷிப்பிங்கோ ஏதாவது நல்ல ஒரு துறை கொடுத்து அவரை அமைச்சராக்கி அழுக பார்ப்பார். தோற்று போனவங்களுக்கு கண்டிப்பாக ராஜ்யசபா சீட் கொடுத்து மந்திரி ஆக்கிற வாய்ப்பு இல்லை. அவங்க அடுத்த தேர்தலில் ஜெயிச்சு வரலாம். இல்லை கவர்னர் பதவியும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம். நீங்கள் எம்பி பதவியில் தோற்று போனீங்கன்னா மக்கள் உங்களை நிராகரித்தாங்கன்னா எங்கிட்ட வந்து இங்கே எம்பி போஸ்ட்டு ராஜ்யசபா கவர்னர் இதெல்லாம் கேட்கக்கூடாது, கட்சி பணி பண்ணி அப்புறம் பார்த்துக்கலாம். கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணிட்டுலாம் வந்திருக்காங்களே சார். திருப்பி கவர்னர் பணி ஆக்கிறதுலாம் நடக்கும். கட்சி பணி ஆத்துங்க. நீங்கள் கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தீங்க, தேர்தலில் போட்டி போட்டீங்க, நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா மந்திரி, ஜெயிக்கலன்னா கட்சி பணி, சிம்பிள். அண்ணாமலை யூனியன் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாராவது கூட சொன்னால் ஒரு யூனியன் மினிஸ்டர் ஸ்டேட் ஃபார் ஹோம்னு நாங்கள் கேள்விப்பட்டவர் டெல்லி அந்த மாதிரி எண்ணமே இல்லை. அண்ணாமலை எம்பியாக ஜெயிச்சா கூட தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பார்லிமெண்ட் போயிட்டு வருவார். எம்பியாக இருக்கிறவர் வந்து கட்சி தலைவர் சட்டம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்த பெருமை அண்ணாமலைக்கு இருக்கிறதுனால அவரை டிஸ்கண்டினியூ பண்ணி டெல்லி கொண்டு போகிற மாற்ற மாட்ட வாய்ப்பு இல்லை. டெல்லி ஃப்ரீயான்னு கொடுத்து அண்ணாமலைகிட்ட நீங்கள் ஒன் மேன் ஆர்மியாக செயல்படுங்க. ஏன்னா இப்போது கேசவ விநாயகத்தை மாற்றி அமைப்பு செயலை கொண்டு வர போகிறாங்க, ரவிக்குமார்னு சொல்கிறாங்க. அது சேஞ்சஸ்லாம் நடக்க வாய்ப்பு உண்டு. அந்த சேஞ்சஸ்னால அண்ணாமலைக்கு சாதகம் தான் அதிகமாக தவிர பாதகம் இல்லை. அண்ணாமலைகிட்ட பொறுப்பை கொடுத்து நீங்கள் மாற்றுங்கன்னா குண்டோட கைலாசம் எல்லாத்தையும் மாற்றிட்டு புது நிர்வாகிகளை போட்டு சூப்பராக கொண்டு போவார்னா 26 ஆட்சி அமைப்பாரோ இல்லையோ ஒரு 70 எம்எல்ஏ வச்சு எதிர்கட்சியாக வரத்துக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது சார். அப்படியே திமுக பற்றி ஒரு சில கேள்விகள் சார். அதாவது திமுக தான் இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க போகிறாங்க, 35+ எல்லாருமே சொல்லியிருக்காங்க. யாருக்கு தான் சார் அந்த பாராளுமன்ற நிலைக்குழு தலைவர் பதவி கொடுக்க போகிறாங்க? டிஆர் பாலுவுக்கா இல்லை கனிமொழி அவர்களுக்கு? டிஆர் பாலு சூப்பர் சீனியர், கனிமொழி அவங்க சீனியர். இப்போ எல்லாரும் பல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. டிஆர் பாலு கொடுப்பாங்களா இல்லை கனிமொழிக்கு வர வாய்ப்பு இருக்கா? முக்கியமான பதவி, ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து பாராளுமன்றத்தின் 3வது பெரிய கட்சியாக திமுக தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த முக்கியமான பதவி யாருக்கு வாய்ப்பு இருக்குது? குறிப்பாக லோக்சபாவில் துணை ஸ்பீக்கர் 3வது பெரிய கட்சிக்கு தான் கொடுப்பாங்க. அதை திமுக எடுத்துப்பாங்களா? இப்போது ஸ்டாலின் வந்து ஒரு 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 டிஸ்கஷனில் சொன்னாராம், இளைஞர்கள்லாம் வழி விடணுப்பா, வயசானாலே உட்காந்துருக்கோம், இளைஞர்கள் வழி விடல, நானே வந்து இளைஞர்கள் வழி விட்டு போகலான்னு இருக்கேன். யூத் இனிமேல் கட்சியை வளர்க்கணும்னா யூத் தான் கொடுக்க முடியும். இந்த வாட்டி மந்திரி சபை மாற்றத்தில் நிறைய பேர் உள்ளே வராங்க, இளைஞர்கள் வராங்க.
ஒரு 5-6 பேர் வராங்க உள்ள. ஓகே ஓகே ஸோ ஓகே யூத் கொடுக்கணும். அது இல்லாமல் ஒரே ஆள் மந்திரி, மாவட்ட செயலாளர், எம்பி, எம்எல்ஏ ஒரே ஆள் இருக்கக்கூடாது. ஓகே ஒன்று கட்சி பதவி, இல்லை மந்திரி பதவி, இல்லைன்னா எம்எல்ஏ, எம்பி. ஏன்னா பரவலாக்கப்படணும். நல்ல ஐடியா ஸ்டாலின் பண்ண நல்ல ஐடியா. அதிகார பரவலாக்கம். தொண்டர்கள்லாம் என்னப்பா குடும்ப கட்சிப்பா ஒத்தனே இவங்கெல்லாம் ஆளுங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் மாவட்ட செயலர் இவர் தான், மாவட்ட செயலர் இவரே, எம்பி இவரே, மந்திரி. அப்படி பண்ணாருன்னா இந்த அமைச்சரவை மாற்றத்தில் துரைமுருகன் வெறும் செக்ரட்டரியாக இருப்பார், அமைச்சராக இருக்க மாட்டார். டிஆர் பாலு வெறும் பொருளாளர் இருப்பார், பார்லிமெண்ட் குழு தலைவராக இருக்க மாட்டார். ஏன்னா கட்சி பதவி. அப்படி இந்த திட்டம் செயல்பட ஆரம்பிச்சதுன்னா வரப்போகிற நாட்களில் துரைமுருகன் வெறும் செயலாளராக இருப்பார். டிஎம்கேவோட செயலாளராக துரைமுருகன் இருப்பார், அமைச்சராக இருக்க முடியாது. இல்லை அமைச்சராக இருந்தால் செயலாளர் விட்டு கொடுக்கணும். டிஆர் பாலு பொருளாளராக இருக்கலாமா, திமுகவோட பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கலாமா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பு. அதே போல கனிமொழிக்கும் அந்த இது இருக்கே. அவங்க தலைவராக வந்து மகளிர் அணி இப்போ எப்பவுமே விஜயா தாயன்மன் தான் பார்த்துக்கிறாங்க. விஜயா தாயன்மன் தலைவர், விஜயா தாயன்மன் அவங்ககிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக் செயலாளராகவும் இருக்காங்க, துணை பொதுச் செயலாளர், அவங்க துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்லிமெண்ட் இப்போ எப்படி முரசொலி மாறன் டெல்லியில் இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு முகம் தேவைப்படுறது. சார் பல சூப்பர் சீனியர் இருக்காங்க சார். இருக்காங்க. திருச்சி சிவா இருக்காரு, ஆர் ராஜா அவருமே சூப்பர் சீனியர், டிஆர் பாலு இருக்காங்க, கனிமொழி இருக்காங்க. அந்த பதவி ஒரு மிக முக்கியமான பதவி. திருச்சி சிவாவது ராஜ்யசபா, இவங்க எல்லாருமே லோக்சபால இருக்காங்க. இப்போ டிஆர் பாலுக்கு பதிலாக யாராவது போனா கனிமொழி தான் அடுத்த சாய்ஸ். ஏன்னா கனிமொழி வந்து கட்சிக்கு ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க, கலைஞரோட மகள், அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கணும்னு பார்க்குறாரு ஸ்டாலின். ஓகே, அதனால் கனிமொழிக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா கனிமொழி வந்து அவங்ககிட்ட ஒரு நல்ல குணம், மற்ற கட்சியை இணக்கமாக போகிறாங்க. எல்லா கட்சியோடும் பாரதிய ஜனதா கட்சியில் கனிமொழின்னா ஸ்டாலினே போகும்போது கனிமொழிக்கு அப்படி நிற்க வச்சு பேசிட்டு போகிறான். டெல்லி தகவல் பிரகாரம் கனிமொழி என்றைக்குமே ஒரு ப்ளசன்ட் பர்சனாலிட்டி. யாரு கூடயும் அவங்க பேச்சு வந்து தீவிரமாக இருக்கும், ஆனால் யாரு கூடயும் பர்சனலாக சண்டை போட்டு வன்மம் பாராட்டி அந்த மாதிரி பத்திரிகையாளராக நான் பார்த்துருக்கேன், அவங்களோட பத்திரிகையாளராக பார்த்துருக்கேன். அந்த குணத்தை மெயின்டைன் பண்ண எல்லாட்டும். சுப்ரியா சாலுலாம் ரொம்ப க்ளோஸ், அவங்களுக்கு மொய்ய மித்ராலாம் ரொம்ப க்ளோஸ், எல்லாம் ஒரு ஒரு இணக்கமாக போகக்கூடியவங்க. பாலு கொஞ்சம் கோவப்படுவார், பாலு மூக்கு மேலே கோவம் டப் டப் டப்னு பேசுவார். அதுவே அவருக்கு வீக் பாயிண்ட்டு. டெல்லியில் ப்ராப்ளம் வருதே பாலுவோட கோவத்தினால தான். அது கட்சிக்காரனே சொல்லணும், சார் ரொம்ப கோச்சிக்கிறார் சார்னு. கனிமொழி அப்படி இல்லை, சாஃப்ட்னால கனிமொழி கொடுக்க வாய்ப்பு உண்டு. வழக்கம் போல ராஜ்யசபா வந்து திருச்சி சிவா எடுத்துப்பார், ஏன்னா அவர் சீனியர் மேன். இப்போது பாரதிய ஜனதா கட்சியோட அணுகுமுறை திமுகவுக்கு இந்த தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதிமுகவால் இனிமேல் பாஜகவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல, லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைன்னா 3 இடத்துல தள்ளப்பட்டாங்கன்னா இனிமேல் கூட்டணிங்கிற பேச்சு கிடையாது. ஆனால் திமுக கொஞ்சம் சாஃப்டாக போச்சுன்னா சபாநாயகர் பதவியை திமுக கொடுக்க ஸ்டாலின் தயாராக இருக்கார், கொடுத்துருவார். சபாநாயகர் பதவியை கொடுக்க தயாராக இருக்கார். மோடிக்கு ஸ்டாலின் மேலே கோபமே கிடையாது. அதாவது பாராளுமன்ற மரபுப்படி 3வது பெரிய கட்சிக்கு சபாநாயகர் கொடுக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க எடுத்துக்கல. ஆனா திமுக பாஜக கூட்டணியில வரும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா தம்பிதுரை டெப்டி ஸ்பீக்கரா இருந்திருக்காரு. பாஜகவும் திமுகவும் நெருக்கமா இருந்தாலும் கூட்டணி வர போறதில்ல, ஒரே அணியில் இருக்க போதில்லை. சாஃப்ட் அப்ரோச், கொஞ்சம் அந்த கோவத்தெல்லாம் விட்டு அந்த எதிர்ப்பெல்லாம் விட்டுட்டு இந்த வாட்டி ஸ்டாலின் வந்து இந்தி கூட்டணிக்கு போகிறதுக்கு காரணமே பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டார். டெல்லி மீட்டிங் பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டார், சார் டோன்ட் கம், வராதிங்க, நீங்கள் இந்தி கூட்டணி வரப்போகிறது இல்லை, அடுத்தது பிரைம் மினிஸ்டர் மோடி தான், நீங்கள் சாஃப்ட் அப்ரோச், நான் தான் முதலமைச்சராக்கி உங்களை உட்கார வச்சு தமிழ்நாடு டிஎம்கே ஜெயிக்க வச்சு. இப்போ நான் சொல்கிறது கேளுங்க, மோடியோட நிறைய நல்ல காரியங்கள் பண்ண முடியும், தமிழ்நாட்டுக்கு நல்லது வாங்க முடியும். சாஃப்டாக போங்க, அப்ரோச் பண்ணுங்கள். மோடியும் நான் பார்த்துக்கிறேன். மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு பாலமாக இருக்க போகிறது பிரசாந்த் கிஷோர்னா அது மிக இல்லை. ஓகே சார், பார்க்கலாம் சார். தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் பல்வேறுபட்ட தகவல்களை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய சில தகவல்களை ஸ்கூப்பாகவும் கொடுத்துருக்கீங்க, நேரடியாகவும் கொடுத்துருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சாமி சார். 4ஆம் தேதி எந்த ரிசல்ட் அன்னைக்கு ரொம்ப விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.